பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம். தோழர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மீண்டும் சூடு பிடிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பட்டிருக்கு. காரணம் என்ன? தேர்தல் முடிஞ்சு அனைத்து தலைவர்களும் ஒரு சில ஓய்வுகளோட இருந்தாங்க. பெருசா ஒரு சச்சரவு வரக்கூடிய செய்திகள் எதுவும் பெருசா இல்ல. ஒரு ஹாட் டாபிக் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இல்லாம இருந்தது. அந்த வேலையை இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் துவங்கியிருக்காரோ, அதுவும் குறிப்பா துவங்கும் பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவங்க ஒரு இந்துத்துவவாதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. இது உண்மைதானா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க ஒன்றாக இருந்த பாஜகவும் அதிமுகவும் பிரிந்ததற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, தேர்தல் களத்திலையும் சரி, அதற்கு முன்பும் பின்பும் சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு திரைப்படத்துல வந்து வடிவு கேட்டு கவுண்டமணி செந்தில் போவாங்க. அப்போ ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வந்து சொல்லிக்குவாங்க. அதை போலத்தான் வந்து பாஜகவும் அதிமுகவும் தங்களை பற்றி வந்து இவர்களை பற்றி அவர்களும், அவர்களை பற்றி இவர்களும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்றுதான் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் என்று சொல்லி இருப்பார். நீங்க அதை வந்து கருத்தளவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க உண்மைதான். நீங்க அதுல வந்து தவறு அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க அதுக்கு பல்வேறு காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த கரசேவைக்கு வந்து முதலில் வந்து தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டம் நடக்கிறது. கரசேவைக்கு நாள் குறித்திருக்கும் பொழுது அந்த தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டத்தில் அந்த கரசேவையை ஆதரித்து பேசியவர் ஜெயலலிதா. அது மட்டுமல்ல, இங்கிருந்து செங்கலையும் ஆட்களையும் அனுப்பியவர் ஜெயலலிதா. அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து பல்வேறு பங்களிப்பை நல்கி இருக்கிறார். கல்வியின் வாயிலாக, மருத்துவத்தின் வாயிலாக. இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா அவர்கள் தோற்றுவித்த அந்த மிஷினரி மருத்துவமனைகள் தான் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற சூழலில் அவர்களையே வந்து என்ன சொல்றாங்க, இவங்க வந்து மத மாற்றத்திற்காக இதையெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுவும் எல்லாம் போக இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்துத்துவவாதி அப்படின்னு நம்ம சொல்வதற்கு மிக பொருத்தமான விஷயம். அதே போல வந்து அவர் அந்த சனாதன கொள்கையிலும் வந்து மிக உறுதியாக இருந்தவர் ஜெயலலிதா. எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர் மற்ற தலைவர்களை வந்து அவர் நடத்தும் விதம், தன்னுடைய கட்சியிலேயே மற்றவர்களை நடத்தும் விதம் எல்லாம் பார்க்கும்போது அந்த சனாதனத்தில் அவர்கள் எப்படி தங்களுக்கு அந்த நாங்கள் முதல் தட்டில் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த பார்ப்பனர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கணும், மற்றவங்கிட்ட இருந்து நாம எவ்வளவு தூரம் விலகி இருக்கணும் அப்படிங்கறத எல்லாமே வந்து தன்னுடைய அரசியலில் பின்பற்றியவர் தான் ஜெயலலிதா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கட்டத்தில் வந்து அவர் தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் பின்பற்றுகிற அதே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் பின்பற்றுகிற அந்த ஆடு கோழி அந்த பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தார் 2000. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இந்துத்துவாவினுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவம் தான். இந்த இந்துத்துவாவே அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கானது அல்ல. ஒட்டுமொத்த இந்துக்களுக்கானது வந்து இந்து மதமா இருக்கலாம், ஆன்மீகமா இருக்கலாம். ஆனால் இந்துத்துவா என்பது வந்து அந்த ஒட்டுமொத்த இந்து மதத்துக்கானதாக இல்லாமல் அதிலே 3% பேர் இந்த மதத்தை தங்கள் ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த 3% பேர்களுக்கானதான் அந்த இந்துத்துவம். அதை வந்து தெளிவாக இருந்தவர் தான் ஜெயலலிதா. அதனாலதான் வந்து அந்த பழக்கத்தை, தன்னுடைய பழக்கத்தை மற்றவர்களும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆடு கோழி இதையெல்லாம் வந்து பலியிடுவதற்கு தடை மசோதா கொண்டு வந்தார். பின்னாளில் 2004 வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து 40க்கு 40 இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிடம் இழந்த பிறகு வந்து இது எல்லாத்திலையும் அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சார். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க. அதே போல வந்து ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை செய்கிற மசோதாவை வந்து அதே போல இது பண்ணாங்க. இப்படி பல இதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மையார் வந்து இதே கருத்துக்களை உடையவராகத்தான் இருந்தார். அதே போல வந்து வேட்பாளர்களுக்கு வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது பாத்தீங்கன்னா 4 நட்சத்திரம் பார்த்துட்டு அத்தனை பேரும் அந்த அம்மா சொல்ற அதே நாள்லதான் வேட்புமனு தாக்கல் பண்ணும். திராவிட முன்னேற்ற கழகத்துல வேட்பாளர்கள் வந்து மனு தாக்கல் பண்றாங்கன்னா அந்தந்த வேட்பாளர்களுடைய வசதியை பொறுத்து அவர்கள் நாட்களை முடிவு செய்து கொள்வார். மதுரையில ஒருத்தர் வேட்பாளராக போட்டிருக்காருன்னா அவர் வந்து வேட்புமனு தயார் செய்த பிறகு அவரா ஒரு டேட்ல போவார். ஆனா அங்க வந்து அந்த அம்மையார் வந்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி தான் எல்லாரும் போகணும், அந்த டயத்துக்குள்ள எல்லாருமே வந்து வேட்புமனுவை வந்து தாக்கல் செய்து விட வேண்டும். இப்படி பல வகையில் வந்து அவர்கள் வந்து அந்த
இந்துத்துவா கொள்கையை பின்பற்றியவர் தான். ஆனா அதே நேரத்துல வந்து அதை வந்து அவர்களால் வெளியேவும் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அவர்கள் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சியாக வந்ததுனால அவங்களால வந்து இதை ஓப்பனாவும் அவங்களால தெரிவிக்க முடியல. இன்றைக்கும் வந்து அண்ணாமலையினுடைய இந்த கருத்தை மறுத்திருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் வந்து என்னன்னா இந்த குட்டு வெளிப்பட்டு விட்டதோ, நம்ம வந்து ஒரு சாராருக்கான தலைவர் தான் நம்முடைய தலைவர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து பதட்டம் அடைந்திருக்கிறார்களே தவிர, மற்றபடி வந்து இவங்க ஜெயலலிதா வந்து இந்துத்துவா தலைவர் தான் அப்படிங்கிறத வந்து தவறாக நாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து உண்மைதான். ஆனால் அதை இப்போது எதற்காக அண்ணாமலை பேசுகிறார் அப்படிங்கிறதா நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் நீங்க சொன்னதை போல தேர்தலுக்கு பிறகு ஒரு அமைதி நிலவும் பொழுது இப்ப எதுக்கு அவர் இதை பேசுறாரு அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். இல்ல இந்த நேரத்துல அதை பற்றி பேசுவதற்கான என்ன ஆதாயம் இருக்க போகிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அதிமுக அதை முழுமையா மறுக்கிறது. அதிமுக வந்து அவங்க அதிமுகவா இருக்கட்டும் அல்லது முன்னாள் அதிமுகல இருந்தவர் காங்கிரஸ்காரரா இருக்கிற திருநாவுக்கரசாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான், பக்தியா தான் அதை பார்த்தாங்க தவிர அவங்க ஒரு இந்துத்துவவாதியா இருந்தது இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு சொல்றாங்க. இப்போ இதற்கு உதாரணமா அதிமுக தரப்புல இருந்து வைக்கப்படுகின்ற எதிர்வாதங்கள் என்னன்னா, அவங்க வந்து இந்த இந்து மதத்தினுடைய இல்ல இந்து மதத்தை கட்டமைக்கிற அதை பாதுகாக்கிற இந்து அறநிலையத்துடைய ஒருபோதும் கை வைத்தது இல்லை, அதை எடுக்கணுமோ அதை நீக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு போல பாஜகவுடைய பல ஸ்டாண்டுக்கு எதிராக நின்றவங்க தான் ஜெயலலிதா அவங்க. அதனால இந்துத்துவா அப்படின்றது ஜெயலலிதாவோட ஒத்து போகாது அப்படின்ற ஒரு எதிர்வாதத்தை வைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அதாவது நீங்க அப்படி பார்க்க முடியாது. இது அதனால நான் சொன்னதானே, உண்மை தெரிந்து விட்டது என்பதற்காக அவர்கள் வந்து அதை பூசி மெழுகிறார்களே தவிர, உண்மை வந்து ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்க முடியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரை இங்க பாஜக வந்து பெரிதாக எதுவும் பண்ணல. அவங்க பாஜகவுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருந்தது? பாஜக ஜெயலலிதாவிற்கு பின்னால் ஒளிந்திருந்தது. அவர்கள் திரைமறைவிலே ஆதரவில் தான் இருந்தார்கள். அவங்க வந்து எப்போ வந்து ஒரு எதிர் நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா 1998 பாஜகவோடு கூட்டணியில இருக்கிற போது அந்த 13 மாத கால ஆட்சியில வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய டிமாண்டா என்ன வைக்கிறாங்கன்னா, அப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காகனா அந்த 91 இருந்து 96 வரை அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகளுக்காக அவர் வந்து பல்வேறு வழக்குகளில் எதிர்கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. அப்ப இந்த வழக்குகளை எல்லாம் வந்து நீர்த்து போக வைக்கணும் அப்படின்னா அந்த ஆட்சி வந்து கலையணும் அப்படின்றதுனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்து அந்த ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளை எல்லாம் டைலூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதற்கு பாஜக வந்து அப்போது கூட்டணியில் இருந்த பாஜக துணை நின்றது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து ஜெயலலிதா வந்து ஒரு ஹோட்டல் வாங்கிய ஒரு வழக்கெல்லாம் இருந்தது. அதே போல வந்து தினகரன் மேல வந்து பெறா வழக்கு இருந்தது, அதாவது அந்நிய செலாவணி மோசடி வழக்கு எல்லாம் இருந்தது. ஆனா இதையெல்லாம் வந்து அப்போது இருந்த ஒன்றிய அரசு பெரிதாக எடுத்து செல்லல. ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் நடந்து கொண்டிருந்த வழக்குகள்ல பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல ஒரு பிளசன்ட் ஸ்டே என்று சொல்லி ஒரு ஹோட்டல் வாங்கிய வழக்குல வந்து அம்மையார் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டார். அதே போல அடுத்தடுத்த வழக்குகள்லாம் இருந்தது. அப்போ வந்து இவங்க அந்த ஆட்சியை கலைக்கலன்ற கோபத்துல என்ன பண்றாங்கன்னா, வாஜ்பாய் ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார். அப்ப கொண்டு வரும்பொழுது அப்போது ஒரு வாக்குல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று விடுகிறது. பாஜக ஆட்சியிலிருந்து 99 இன்னொரு தேர்தல் வரும். அந்த முறை மட்டும்தான் எனக்கு தெரிந்து பாஜகவோடு எதிராக அவர் நேரடியாக ஏத்து நின்றார். மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா திரைமறைவில் அவர்களுக்குள்ள ஆதரவு இருந்தது. 2014 மோடியோடு நேரடியா மோடியா லேடியான்னு ஒரு சவால் விடும் போதெல்லாம் கூட திரைமறைவில் இருவருமே வந்து பாஜக ஆதரவுல தான் இருந்தாங்க. ஒருவேளை அந்த முறை வந்து பாஜகவிற்கு ஆதரவு தேவைப்பட்டிருந்தால் இங்கிருந்து வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர்கள் வந்து அங்கதான் ஆதரிச்சிருப்பாங்க. அதன் காரணம் தான் பாத்தீங்கன்னா துணை சபாநாயகர் பதவி வந்து அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா 2019 அவர்கள் எந்த இடத்திலும் வெற்றி பெறல. அதனால அவர்களால் பாஜகவை நேரடியாக ஆதரிக்க முடியல. ஒரே ஒரு இடம் ஓபிஆர் மட்டும், ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் மட்டும்தான் இருந்தார். அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை தான் ஆதரித்தார். ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து அவங்க எல்லா நேரமும் வந்து பாஜகவிற்கு எதிராலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஆனா இப்போ வந்து அவர்கள் எல்லாருக்குமான கட்சி, நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறோம் என்கிற அந்த முகமூடி வந்து கலண்டு விடும் என்பதற்காக எங்க தலைவை வந்து அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு அவங்க வந்து வெளியில சொல்றாங்களே தவிர, மற்றபடியே உள்ளூர பாத்தீங்கன்னா அதிமுக வந்து தொடக்கத்தில இருந்தே வந்து அவர்கள்
இந்துத்துவ ஆதரவான கட்சி அப்படிங்கிற மாதிரிதான் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இத வந்து எதற்காக அண்ணாமலை இப்போது எழுப்புகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் இப்போ நாம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து வர இருக்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள், இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு வந்து அதிமுக கலகலத்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அதிமுக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு. அப்போ அதற்கு பிறகு வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு தலைவர்களை தேடுவார்கள். ஏன்னா கண்டிப்பா வந்து ஏன்னா எடப்பாடியினுடைய தலைமையில் தொடர் தோல்வி அப்படிங்கும் போது இந்த தலைமைக்கு ஒரு மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அதிமுக போகும். அந்த தொண்டர்கள் யோசிக்க தொடங்குவார்கள். அப்போது வந்து அவர்கள் பாஜகவை நோக்கி வருவதற்கு இது வந்து சரியா இருக்கும். அதாவது அம்மையார் ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம நிலைநிறுத்தி விட்டால் எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் பாஜகவை நோக்கி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அண்ணாமலை வந்து இப்போது இதை வந்து பேச தொடங்கி இருக்கிறார். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாஜக தொடர்ச்சியாகவே இந்த வேலையை தான் செய்யும். எங்கெல்லாம் வந்து தான் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாநில கட்சியை கரைத்து தங்கள் கட்சியை வலுப்படுத்திக் கொள்வார். இப்போது கர்நாடகாவில் வந்து தேவகவுடாவுடைய மதச்சார்பற்ற ஜனநாதளமா இருக்கட்டும், இங்கே வந்து மகாராஷ்டிரால சிவசேனாவா இருக்கட்டும், பீகார்ல வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி, அதே போல வந்து நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதள், ஹரியானால வந்து தேவிலாலோட கட்சி, இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து அவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியினுடைய ஆதரவை தங்களுக்கு ஆதரவாக மாற்றுவார்கள். அப்ப அதே மாதிரி அதிமுகவினுடைய அந்த ஆதரவு வாக்கு வங்கியை உடைத்து அதை வந்து பாஜகவிற்கான ஆதரவு வங்கியாக மாற்றணும். ஏன்னா முன்னாடி ஜெயலலிதா இருந்த போது தீவிர இந்துத்துவக்காரரே இருப்பார். இப்ப எனக்கு தெரிந்து என்னோடு பழகிய தீவிர இந்துத்துவ எண்ணம் கொண்டவர்கள் கூட ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நேரடியா பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, திமுக தங்களுக்கு எதிர் நிலைப்பாடு உள்ள கட்சி, அப்ப திமுக தோற்க வேண்டும், நான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன்னா எனக்கு திமுக வந்து அந்த ஒருவேளை வாக்கு சிதறுவது வந்து திமுகவுக்கு லாபமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாவே வந்து திமுக வரக்கூடாது என்பதற்காக அதற்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆக அந்த மனநிலை உள்ள மக்களையும் சரி, அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய அந்த அனுதாபிகளையும் தங்களை பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் வந்து இந்த நேரத்துல அண்ணாமலை இதை பேசுறாங்க. ஏன்னா இன்னும் 4-5 நாள்ல ரிசல்ட், ஸோ பெருசா ஒன்றும் வராதுங்கும் போது அந்த தொண்டர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு யோசனை இருக்கும் பொழுது அவர்களே பாஜகவை நோக்கி ஈர்ப்பதற்காகத்தான் அவர் இப்படி பேசியிருக்காங்க. அதாவது இது வந்து இன்னைக்கான ஸ்டாண்ட் இல்ல, வருங்காலத்துக்கான ஒரு ஸ்டாண்டா இதை பார்க்க வேண்டியது இருக்கு. தேர்தல் முடிவின் அடிப்படையில இந்த கூட்டணி வலுப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆமா, ஓகே. இப்போ அண்ணாமலை வந்து தொடர்ந்து அதிமுகவை விமர்சிக்கிறது இருக்குது. ஆனா இப்போ ஜெயலலிதா மீதான பாசம், நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு கூட்டணிக்காக அல்லது அந்த ஆட்களை நம்ம வசப்படுத்த வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பாஜக மாற்று கட்சியில இருக்கிற தலைவர்களை தன்மைப்படுத்துவதை ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து மோடி அவர்கள் தமிழ்நாடு பார்க்கும்போது கூட எம்ஜிஆரை பற்றி பெருமையா பேசுறாரு, விஜயகாந்தை பத்தி பெருமையா பேசுறாரு, ஜெயலலிதா பத்தி பெருமையா பேசுறாரு. இங்க அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை விமர்சிச்சிருக்காரு, ஆனா இப்போ ஆதரவா பேசுறாரு. இப்போ இவங்களுக்கு கட்சியில தலைவர்கள் இல்லைன்ற ஒரு பஞ்சமாவதா, இல்ல இவங்களை வச்சாலும் இந்த இடத்துல நம்மளுடைய வண்டி சரியா ஓடும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாஜக வந்துருச்சு? இல்ல, உண்மைதான். தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு என்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லை. நான் முன்னரே குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தீவிர இந்துத்துவ சிந்தனையாளர்கள் கூட பாஜகவை விட அதிமுக தான் தங்களுக்கு சரியான கட்சின்னு நினைக்கிறாங்க. ஆக இவர்களுக்கு வந்து அப்படி இவர்கள் சொல்லிக் கொள்வதற்கும் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு தலைவர்கள் யாருமே இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் இவங்க வந்து யாரெல்லாம் நாம் வந்து இது பண்ணலாம், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ஒரு கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வலுத்தவர், அதாவது ஒரு இது ஸ்ட்ராங்கான பர்சன் என்ன பண்ணுவான்னா, இந்த பிள்ளை இல்லாம ஏதாவது சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை இல்லாத சொத்து, இந்த புறம்போக்கு இடங்கள், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளைக்க நினைப்பார். அந்த வகையிலே தான் அதிமுக எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட தலைவரை முன்னிறுத்தி தான் அங்க இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அப்படின்னா கொள்கையை முன்னிறுத்தி தான் அந்த இயக்கம் ஒட்டுமொத்தமா இருக்கும். அந்த கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் இருப்பாங்க, அந்த தலைவர்கள் பின்னால் இந்த இயக்கம் இருக்கும். அதனால ஒவ்வொரு தலைவருடைய மறைவுக்கு பிறகும் கூட திமுக வந்து எந்தவித ஒரு சிக்கலுக்குள்ளாகாமலே அடுத்தடுத்த தலைவர்கள் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணாவுக்கு பிறகு சிக்கல் வரும்னு நினைச்சாங்க, ஆனா தலைவர் கலைஞர் தொடர்ந்து நடத்தினார். இப்ப கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு நாளைக்கு அண்ணன் உதயநிதி, இப்படி இது போய்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய
சிக்கல் வந்தது, இருபெரும் பிளவுகள் வந்தது. அதற்கப்புறம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற முறையில் வந்து ஜெய வந்தார். அதே போல வந்து ஜானகியம்மா அவங்களே விட்டு கொடுத்துட்டு போனாங்க. அவங்க தொடர்ந்து வந்து நின்றிருந்தால் கூட ஜெயலலிதா வந்து இன்றைக்கு ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்க முடியாது. அவங்க வந்து தானா வந்து விட்டு கொடுத்துட்டு போன பிறகுதான் சின்னம் வந்து ஜெயலலிதாவின் கைக்கு கிடைத்தது. ஆக இவங்க வந்து அப்படித்தான் யோசிப்பாங்களே தவிர பின்னாடி இல்ல ஒரு லாங் டேர்மா வந்து நம்ம கட்சி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அவர்கள் வடிவமைக்க தவறிவிட்டார். அப்போ இவங்க எல்லாரையும் வந்து நாம கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்ப பல்லடத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை வைத்து அதுக்கு மலர் தூவிட்டு தான் மோடி பேசவே தொடங்கினார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு பற்றி அவரை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு விஜயகாந்தை பற்றி அதிகமாக பேசுவது, இப்ப விஜயகாந்துக்கு இப்ப பத்ம விருதுகள் வழங்குவது, 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சி இருக்கு. விஜயகாந்துக்கு வந்து விருது வழங்கியிருக்கணும்னா அவங்க முன்னரே கூட வழங்கி இருக்கலாம். ஆனால் இப்போது வந்து அந்த அவருடைய மறைவின் போது தமிழ்நாட்டில் எவ்வளவு அவர் மேல ஒரு அனுதாபம் வந்தது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை நம்ம வாக்குகளாக வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டில் போய் அவருக்கு வந்து பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கு. ஆக இப்படி வந்து இவர் முழுக்க முழுக்க வந்து இந்த 3 தலைவர்கள் வந்து அவர்களுடைய வாக்கு வங்கியை நம் எப்படியாவது கபலீகரம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க இதை பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வாக்கு வங்கியும் இருக்கு, கட்சியில ஆட்சி சேர்ப்பதும் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இப்ப பாஜக நகர்ந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் தெளிவான பார்வை முன்வைத்ததற்காக உங்களோட நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.